ஹாய்! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட் ரொமான்ஸ் இன் ஹாக்வான் அப்படின்ற ட்ராமாவோட 4த் எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் இருக்க மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி எல்லாருமே அங்கங்கே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதோட லாஸ்ட் எபிசோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஹேர் லேடி இருக்காங்கள்ல, அவங்க இருக்க ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து அந்த லேடியோட அசிஸ்டண்ட்டாக இருப்பார்ல, அவர் தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதெல்லாம் சரி, உனக்கு முக்கியமான ஒரு வேலை சொல்ல போகிறேன், அது எனக்காக நீ செய்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை அந்த ஃப்ரீ லெக்சர் ஒன்று நடக்குதுல்ல, அதுக்கு நீ போய் அங்கேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாமே நீ கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நம்ம டேரக்டர் மேடம்க்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே கேட்குறான். இல்லை தெரியாது, எனக்காக இதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அவருமே சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் என்னை கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுமே சரி வேறு வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஸ்கூலில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே சரி நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த கிராப் வெட்டின பொண்ணு இருக்கும்ல, அந்த 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஹீரோயின்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வா ஸ்கூல்லையே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் இன்றைக்கே பேசியாகணும், நானும் உங்கள் டீமில் ஒரு மெம்பர் தான், அதை நீங்கள் கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது, கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே எங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பிளேஸ் சொல்லிவிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து எதுக்காக இவ பேச சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கிராப் பட்டின பொண்ணு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆளை நீயும் ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த வீக் லாஸ்ட்டில் வந்து ஃப்ரீ லெக்சரர் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ எனக்கு ட்ரிங்க்ஸ் எதுவுமே வேண்டாம், நீ வேணா குடி, நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாயிட்ட தெரியுமா, எங்கே பார்த்தாலும் உன்னோட போஸ்டர் தாண்டா தொங்கிட்டு இருக்கு, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து எப்போவுமே ரெகுலராக ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போனோடனே ஹீரோயினுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, சரி என்னதான் ப்ராப்ளம், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லை எப்போவுமே நான் வந்து என்னோட க்ரோத்தை விட மற்றவங்களாம் எப்படி க்ரோத் ஆகுறாங்க அப்படின்றத அதிகமாகவே நோட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து ஹீரோவும் என் கூட தான் வந்து ஜாயின் ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் மட்டுமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ஃப்ரீ லெக்சரர் எடுக்கிறதுக்காக அப்பாயின் ஆகியிருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான 10th கிரேடு தான் நான் ஹேண்டில் பண்ணணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோயின்கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அந்த கண்ணாடி போட்ட டீச்சர் ஒருத்தர் இருப்பாங்களா, அதாவது கொஷின் பேப்பர்லாம் தப்பாக எடுத்து அந்த ப்ராப்ளம் ஆச்சுல, அவரை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுது. ஆல்ரெடி இவருமே என்னை விட சின்னவர் தான், அதாவது என்னை விட சின்ன பையன் தான், அவர் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, எடுத்தோடனே அவரும் 10th கிரேட் தான் ஒர்க் பண்ணார், இப்போ தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கிளாஸ்க்கு வந்திருக்காரு, இந்த ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் மேலே பேசி பார்க்குறேன் டேரக்டர்கிட்டையும் கரஸ்பாண்டன்ஸார்கிட்டையும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் திரும்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு வேறு லெக்சரர் இருக்குது, எப்போ வரான்னு தெரியலையே இவ வேறு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு, நம்ம எப்போ மீட்டிங் ஆரம்பிக்கலாம், எப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், நீ ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவோம். அவனுங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு ஹீரோ வந்து வேகமாக ஓடிட்டுருக்காரு. ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. வந்தோடனே ஹீரோயின்ட்ட என்ன கேட்குறாருன்னா, என்னாச்சு, எதுக்காக அவள் உன்னை வர சொல்லியிருந்தா, அவள் போகிறப்பவே பயங்கர கோவத்தில் தான் வந்திருந்தா, என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து 10th கிரேடுக்கு தான் கிளாஸ் எடுக்கணுமா, அது ஒரு ஸ்பெஷல் லெக்சரர் எடுக்கணுமா, அப்படி தான் அவள் கேட்குறா, வேறு எந்த கிளாஸ்க்கும் அவள் எடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வேணா அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா, ஏன்னா அவள் அந்தளவுக்கு இன்னுமே ப்ரிப்பேர் ஆகலை, எப்படி அவனால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணால் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவையும் அப்பாவையும். அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, பையன் இப்போலாம் ரொம்பவே லேட்டாக தான் வரான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் எங்கே பார்த்தாலுமே நம்ம பையனோட போஸ்டர்ஸ் தான் அங்கங்கே இருக்குது, கண்டிப்பாக அவன் சொன்ன மாதிரி இதில் வந்து அச்சீவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவன் அச்சீவ்
அச்சீவ் பண்ணுவான், அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் என்ன தான் அச்சீவ் பண்ணாலுமே அவன் சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான், அவனால் வந்து மேலே மேலே போகவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் அது நம்மளோட பையன், அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணு பேசினனால கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ என்ன பண்ணாலுமே இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்ட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வரையுமே ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி, புக்கில் இருக்க எல்லாமே நல்ல ஸ்டோரி தான், ஆனால் நமக்கு எது வேணுமோ அதுதானே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி இன்றைக்கி கிளாஸ் போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் ஹீரோவும் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு எவ்வளோ பாசமாக ஃபஸ்ட் எல்லாமே லெக்சரர் எடுத்து நீ சொல்லி கொடுத்துட்ருந்த, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அது மாதிரி தான் நானும் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், ஈஸியான மெத்தடில். அதனால தான் நான் நினைக்கிறது கண்டிப்பாக கரெக்டாக இருக்குன்னு தான் நான் அதை அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருந்துராது, நீ வந்து ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தரப்போகிற, அதனால அவங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்றத நீ தான் உட்காந்து பார்த்து அதுக்கப்புறம் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, சரி இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ நாளையிலேருந்து மைக் யூஸ் பண்ண கற்றுக்கோ, ஏன்னா அப்போ தான் ஒரு கையில் மைக்கு, அப்புறம் நோட்ஸு, அப்புறம் போர்டில் நீ எழுதுறது எல்லாமே உன்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து நாளையிலேருந்து மைக் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோவை வந்து இறக்கி விட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே போனோடனே ஹீரோவுக்கு தான் மெசேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த தடவை என்னாச்சுன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் இறங்கி வரப்போ கூட எதுவுமே பேசல. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துமே ஹீரோவுக்கு மெசேஜும் பண்ணல, எதுவும் பண்ணல. அந்த பக்கம் ஹீரோவுமே எந்த ஒரு மெசேஜுமே பண்ணலை. ஹீரோயின் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காராங்க. அப்போ ஃபோன் அடிக்குது. அவங்க ஹீரோ தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக போய் ஃபோன் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு, ஒரு லாயர் ஃப்ரெண்டு தான். அவங்க கால் பண்ணி அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்குது, எல்லாமே ஓகேவா அப்படின்ற மாதிரி. நீ வேணால் ஃப்ரீயாக இருந்தால் வா, நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினுமே சொல்கிறாங்க. இல்லை நீ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன், நீ பார்ட்டிக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஃபோனை எடுக்கிறாரு. ஆனால் வந்து கடைசி வரையும் மெசேஜ் பண்ணாமல் அவர் கொஞ்சம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நோட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினுமே ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு வந்து ஃபோனை பார்க்குறாங்க, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்ட்டு. எந்த ஒரு மெசேஜுமே வரல. ஸோ மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுமே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ ஹீரோவோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கீழே விழுகுது. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா இன்னமே டென்ஷன் ஆகுறாரு. நம்ம எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவனுக்கு புரிய வச்சிடலாம், அவனை கொஞ்சம் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் காலையிலேயே கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவர் இன்னமே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஹேர் லேடியும் அவரோட அசிஸ்டண்ட்டையும் தான் காட்டுறாங்க. அவர் அசிஸ்டண்ட் வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்கான். எத்தனை மெம்பர்ஸ் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், டோட்டலாக ஒரு 50 பேர் போவாங்க போல் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் யாரோ கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தமாக 50 பேர் வந்து அந்த ஃப்ரீ லெக்சரருக்கு போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த 50ன்றதே ரொம்பவே அதிகமாக இருக்கே, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு அந்த ஒயிட் ஹேர் லேடி உள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த ஒயிட் ஹேர் லேடி வந்து ஏன் வந்து இவங்க கிளாஸ் எடுக்கிறது இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஃப்ரீ லெக்சர் எடுக்க ஆரம்பித்தா நிறைய ஸ்டூடெண்ட் அங்கே போயிட்டா என்ன பண்ணுறது, அது நம்ம ஸ்கூலுக்கு ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினையும் அவங்களோட கரஸ்பாண்டன்ட் சாரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட சார் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது, நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கல்ல, எல்லாமே ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நீங்கள் எதை நினச்சுமே பயப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டிடியூட்க்கு நல்ல பேர் தான் வரும் இதனால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க ஹீரோயினுமே. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த கிராஃப்ட்ன பொண்ணு இருக்குல்ல, அவள் வந்து ஹை ஸ்கூலுக்கு, அதாவது 10th தான் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறா சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே இனிமேல் எனக்கு வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. இனிமேல் தான் உங்களோட செக்ரட்டரி வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுறதுக்காக ரெடியாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து அந்த செக்ரட்டரிகிட்ட போய் பேசிகிட்ருக்காங்க.
இருக்காங்க. நான் வந்து 10th கிரேடுக்கு கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டீச்சர் இருக்காங்க. ஆனால் நீ வந்து அதுக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ உன்னோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மூஞ்சில ஈ ஆடலை. இல்லை எனக்கு அந்த கிளாஸ் தான் வேணும். நான் நல்லாவே ட்ரை பண்ணுவேன். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயின் தான் அந்த கிளாஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கா. அவளே ரொம்பவே பெட்டராக ஹேண்டில் பண்ணுறா. அவகிட்டேருந்து உங்களுக்கு என்னால் எப்படி வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுமே திரும்ப வந்து அந்த சார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம கண்டிப்பாக எடுத்த முடிவு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் கடந்துருச்சுன்னா நாளையிலேருந்து நம்ம லெக்சரர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். அவன் வந்து கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அவனை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து அந்த சார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் லேடி தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அவங்க அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் பக்கத்தில் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட கிரேட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு லெக்சரர் கண்டக்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்கான நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி அந்த மீட்டிங்கில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அது கரெக்டாக என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நேற்று ஹீரோ கிளாஸ் எடுக்கிறப்ப நிறைய கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஹீரோயின். ஆனால் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறப்ப எதுவுமே பேசவே இல்லை. ஹீரோ வந்து கிளாஸ் எடுத்து முடித்தோடனே எப்படி நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கி நீ மைக்கை ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சரை நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. நேற்று நீ வந்து நல்லாவே சொதப்பி வச்ச. ஆனால் இன்றைக்கி நீ பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி லெசன் எடுத்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால், நமக்கான ஃபைனல் எக்ஸாமுக்கான டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் நீ ஒரு கொஷினுக்கே இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணினா எப்படி நம்மளால் சீக்கிரமாக இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா இது ஒரே வழி தான். டைம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சு அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினுமே ஆமாம் இது கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கே கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கரஸ்பாண்டன்ட் சார் ரூமுக்கு போகிறாங்க. அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். அந்த சார் எப்படியும் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பால் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து மீட்டிங் ரூமுக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல் த பெஸ்ட், ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க மீட்டிங் ரூமில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தோடனே நானும் அவங்களும் கிளம்ப போகிறோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் யார் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் பட்டின பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீ கிளாஸ் வந்து நல்லா தான் எடுக்கிற. ஆனால் வந்து உன்னால் இன்னமும் 10th கிரேட் எடுக்கிற அளவுக்கு உன்னோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ வந்து நீ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா, நாங்கள்லாம் டீச் பண்ணுறோம்ல, அப்போ பேக் சைடில் உட்காந்து நாங்கள் எப்படி டீச் பண்ணுறோம், என்ன ஏது அது எல்லாமே நீ நோட் பண்ணி பாரு. அப்போ நீ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கலாம். நான் இப்படி சொல்கிறேன்னு என்னை வந்து நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாகவே அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த மீட்டிங் ரூமுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ரீ லெக்சரருக்காக. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லி தான் அனுப்புகிறாங்க ஹீரோயினுக்கும். போகிறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ கிட்ட, உனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலும் இருக்கலாம். உனக்கு நர்வஸாக இருக்கிறப்ப எல்லாமே பின்னாடி நான் நின்றுட்டுருப்பேன். என்னோடய ஃபேஸை பாரு, உனக்கு எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்ட்டு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் அந்த ஹால்க்கே போகிறாங்க. அங்கே ஒரு மேடம் இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இவங்களுமே சரி டைம் இன்னும் ஆகலை அப்படின்ட்டு 2 பேருமே அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கேம் சென்டர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. எல்லாம் எங்கே போகிற மாதிரி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஹேர் லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட அகாடமிக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு பையன் கூட சொல்லிட்டு இருக்கான், அந்த ஃப்ரீ லெக்சரருக்கு போலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அது சும்மா எல்லாமே ஒரு சும்மா டம்மி கிளாஸ் மாதிரி தான், நம்ம டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் போயிருப்பாங்க. இந்த பக்கம் இவங்களுமே என்னாச்சு இன்னுமே காணுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கொடுத்த மெசேஜ்லாம் கரெக்டாக தானே கொடுத்தீங்க, இன்றைக்கி இந்த டைம் தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் நிறைய தடவை செக் பண்ணியும் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இருங்க நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன்னு வெளியே கிளம்பி போகிறாங்க. அப்போ ஹீரோயின் மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிருக்கு. அப்போ கரெக்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரஸ்பாண்டன்ட் சாரும் செக்ரட்டரி மேமும் கிளாஸ் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு பார்க்குறதுக்காக உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா யாருமே இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லை. அதை பார்த்து அவர் பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் ஆகி, என்ன நடக்குது இங்கே, எல்லாமே
எல்லாமே போச்சா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. ஹீரோயினால் எதுவுமே பேச முடியல. அவங்களே ஃபுல்லாக அப்செட்டில் அவங்க மைண்டில் எதுவுமே ஓடாமல் அவங்களே உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், இருங்க நான் வேணால் வெளியே போய் செக் பண்ணிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்கும். என்ன போய் செக் பண்ண போகிற, வந்தால் இங்கே தானே வருவாங்க, யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவருமே அந்த ஹீரோவை தான் கத்திட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வரான். அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னா, அதாவது அந்த ஒயிட் ஹேர் லேடி ஸ்கூல்லேருந்து அந்த சார் பேசி அனுப்பியிருப்பாருல்ல, அங்கே போய் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வான்னு, அந்த பையன் மட்டும்தான் வரான். அப்போ கரஸ்பாண்டன்ட் சாரும் செக்ரட்டரி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் 2 பேரும் வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்டாஃப்மே போய் அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரீ லெக்சரர் வந்து பிளாஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, யாருமே வரல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த கிராப் வெட்டின பொண்ணுமே அமைதியாக வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் கிளாஸ் இருக்குது, நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அப்செட்டில் அந்த பொண்ணுமே உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் ஸ்டூடெண்ட் தான், நம்ம பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மைண்டில் பிளாங்காக இருக்குது. என்னடா இப்படி எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. ஹீரோ வந்து எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணி பண்ணி பார்க்குறாரு. உள்ள அந்த பையன் ஆனால் வெயிட் பண்ணி உட்காந்துட்டே இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி என்னதான் எல்லாமே என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஃபஸ்ட் ஆஃப் நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன், என்னை பார்த்துட்டு நீ ஓகே உனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னா நீ கிளாஸ் எடுத்து பாரு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்னாலும் நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட், அவன் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவான்ல, நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். ஏன்னா அவனோட டைமை வேஸ்ட் பண்ணி இங்கே வந்திருக்கான், அவன் வந்துட்டு போகிறது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிவிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போக போகிறாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து என்னென்ன நடந்திருக்கும், ஹீரோ என்னென்னலாம் சொல்லி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, வேணாம் நான் என்னோடய ஒர்க்கை வந்து கிரேட்டாக பண்ண போகிறேன், என்னை விட பெஸ்ட்டு யாருமே இல்லைன்றதை அந்த பையன் புரிஞ்சுக்கணும், நான் போய் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு நியூஸை வந்து கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட சொல்ல வராங்க. என்னென்னா, ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரதா இருந்தது, பட் அதுக்குள்ளே அந்த ஒயிட் ஹேர் லேடி இருப்பாங்கள்ல, அவங்க ஸ்கூலில் வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் வந்து எக்ஸாம்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்க போகிறோம், உடனே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுக்கவும் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே போயிட்டாங்க. இவங்க வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் எதுவுமே பேசவே இல்லை. அப்போ தான் புரியுது, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இங்கே அதிகமாக வரல அப்படின்றது. இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்ருக்காங்க. ஹீரோ இதெல்லாமே பின்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோவும் ஹீரோயினுக்கு, அதாவது ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் கிளாஸ் எடுத்திருப்பாங்கல்ல அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப, அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது ஃப்ளாஷில். ஏன்னா அதே மாதிரி அப்போ எடுத்தாங்களோ அதே டாபிக்ஸ் அதே மாதிரி தான் எடுத்துகிட்ருக்காங்க ஹீரோயின். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எடுக்கவும் அந்த பையனுமே சிரிச்சுட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோ போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போவுமே அந்த பையன் வந்து காமாக உட்காந்துட்ருக்கான். இவங்க சொல்கிறதுக்கு எல்லாமே நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிளாஸை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, இதோட எங்களோட கிளாஸ் முடிஞ்சது, இது உனக்கு பிடிச்சிருக்கும், உன்னோட டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறோம், ஏதாவது நீ ஒரு விஷயம் எங்களால் கற்றுருப்பன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளாஸை முடிச்சிடுறாங்க. இதை எல்லாமே அந்த கிராப் பண்ண பொண்ணுமே வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க, எப்படி இவங்க 2 பேரும் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே. அப்போ ஹீரோயினும் அந்த பையனை அனுப்பிட்டு அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ன்றனால விட்டுருந்தோம்னா இந்த ஹாப்பினஸ் நமக்கு கிடச்சிருக்காது, இப்போ நல்லா என் மனசு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே எல்லா நோட்ஸும் எடுத்துகிட்டு அவங்களோட ஸ்டாஃப் ரூம் போகிறாங்க. அங்கே பார்த்தா யாருமே இல்லை, 2 பேரும் டயர்டாக அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த கிராப் வெட்டின பொண்ணு வந்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வருது. வந்தோடனே அந்த ஹீரோயினுக்கு தான் கொடுத்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே எப்போவுமே சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குது. மீதியெல்லாம் அதே பக்கத்தில் வச்சுக்குது. ஹீரோக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன், எனக்கு எதுவும் ஃபுட்டு நீ வாங்கிட்டு வரலையா, எனக்கும் பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் கூட நீ டயட்டில் இருப்பேன்னு நினச்சேன், அதனால நான் உனக்கு எந்த மாதிரி ஃபுட்டு வாங்குறதுன்னு தெரியாமல் நான் வாங்கிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட பாவி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. சரி பரவாயில்ல கூட, நீ என்ன ஃபுட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நான் பார்க்குறேன்ட்டு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே போய் நின்று பேசுகிறாங்க. ஆக்சுவலாக யாருன்னா, முன்னாடி நாள் நைட்டு, அதாவது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்களே, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன் நீ வந்துடுன்னு, அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. என்னாச்சு இன்னுமே நீ வரலையே அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் மறந்தே போயிட்டேன், இப்போ தான் எனக்கு கிளாஸ் முடிஞ்சது, ஜஸ்ட் அ மினிட் நாங்கள் எல்லாமே வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்ட்டிக்கு போகிறோம், சீக்கிரம் நீங்களுமே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராப் வெட்டின பொண்ணையுமே நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அங்கே போன உடனே என்ன காட்டுறாங்க,
பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒன்றா உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ லெக்சரருக்கு போயிருப்பான்ல ஒரே ஒரு பையன், அவனை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு போன உடனே மொபைல் தான் எடுத்து பார்க்குறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரீ லெக்சரருக்கு போகல, பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து நோட்ஸ் கொடுக்குறேன்னு இமீடியட்டாக வர சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன், ஃப்ரீ லெக்சரர் அட்டன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணவும், அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, நல்ல நோட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா, கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, ஸ்டார்டிங்கில் போரிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். அப்போ அவங்கெல்லாம் அப்போ உண்மையாக வேஸ்ட்டா, டைம் வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், இல்லை நான் முழுசாக சொல்கிறேன், உண்மையே கிளாஸ் வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க, என் டைமை எதுவுமே அவங்க வேஸ்ட் பண்ணவே இல்லை, நமக்கு எவ்வளோ புரிய வைக்கணுமோ அவ்வளோ புரிய வச்சுருந்தாங்க, உண்மையிலேயே கிளாஸ் வந்து ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டுமே இனிமேல் வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ட்ராமா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.